ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார். சங்கீதம் 73:26. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தேவனே, நீரே என் இருதயத்தின் கண்மலை, நீரே என் பங்கு, நீரே என் சுதந்திரம், நீரே என் மேன்மை, நீரே என் எதிர்காலம் என்று போற்றி புகழும் போது தேவனுடைய இருதயம் களிகூறுகிறது. ஆம், தேவன் நம்முடைய பங்கானவர். தாவீது தன் முழு நேசத்தையும் கர்த்தர் பேரில் வைத்து, கர்த்தாவே நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை கைக்கொள்ளுவேன் என்றார். நாமும் நம் ஆத்தும நேசரை பார்த்து, என் தேவனே நீரே என் பங்கானவர், நீரே என் சுதந்திரமானவர் என்று சொல்லுவோமா? வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் எல்லாரும் கர்த்தர் மேல் அன்பு வைத்து அவரையே தங்கள் பங்காக, தங்களுடைய மேன்மையாக, தங்களுடைய சுதந்திரமாக தெரிந்து கொண்டார்கள். கர்த்தர் அவர்களுடைய பங்காய் இருந்ததே அவர்களுடைய மகிழ்ச்சியின் ரகசியமாய் இருந்தது. யாக்கோபின் பங்காய் இருக்கிறவர் என்று எரேமியா அவருக்கு புது பெயரை சூட்டினார். யாக்கோபின் பங்காய் இருக்கிறவர், அவர் சர்வத்தையும் உருவாக்கினவர். இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். பிரியமானவர்களே, தேவனை உங்கள் பங்காய் பெற்றிருந்தால் நீங்கள் பாக்கியவான்கள். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டதை போல கிறிஸ்துவையே உங்கள் பங்காக தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் என் பங்கு என்று உங்கள் ஆத்மா சொல்லுமா? சொல்லட்டும். அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருங்கள். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம். என்னை மறவாமல் நினைத்த அன்பின் தேவனே, உம்மை மறவாமல் நன்றி உணர்வுடன் நீர் எனக்கு செய்த நன்மைகளை நினைத்து உமக்கு உண்மை உள்ளவனாய் வாழ எனக்கு கிருபை தந்தரல ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை தேடுகிற, உமது நாமத்தை அறிந்திருக்கிற, உம்மையே நம்பி இருக்கிற உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரையும் கைவிடாமல் ஆசீர்வதித்து அவர்களை காத்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் இன்று ஒரு வசன நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுவோர் ஒரு மனதோடும் ஏக சிந்தையோடும் ஏறெடுக்கும் விண்ணப்பங்களுக்கு உங்க சித்தத்தின்படி உரிய பதிலையும் நன்மைகளையும் தந்தரலி ஆசீர்வாதத்தோடு வாழ தேவரீர் கிருபை தந்தரல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தரை வழியாக, வான்வழியாக, நீர் வழியாக பயணம் செய்கிறவர்கள் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் தேவ பாதுகாப்பும் தூதரின் காவலும் தந்தரலவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய கிருபையின் நித்திய ஜீவனை நாங்கள் பெற்று அனுபவிப்பதற்கு இயேசு கிறிஸ்து செலுத்தின விலைக்கிரியத்தை அலட்சியப்படுத்தாமல் நாங்கள் உறுதியுடன் நம்பிக்கையோடு இருக்க எங்களை காத்து கொள்ள ஜெபிக்கிறோம். அப்பா, நாங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உம்முடைய நாம மகிமைக்காக தேவையில் இருப்போருக்கும் எளியவர்களுக்கும் உதவி செய்திட எங்களுக்கு கிருபை தந்தரல வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்க பிள்ளைகளுக்கு எதிராய் வருகிற சத்துருவின் போராட்டங்களுக்கும் சுகவீனங்கள், பலவீனங்கள், மரண கண்ணிகளுக்கும் உங்க பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அனைவரையும் மீட்டு காத்து ரட்சித்துக் கொள்ள வேண்டும் என ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வருங்கால சந்ததியினர் குடும்பத்திற்கும் தேசத்துக்கும் சமுதாயத்துக்கும் ஆசீர்வாதமான மக்களாக வாழவும் அவர்களை பலநிலைக்கு செய்கிற, கேட்டுக்குள் கொண்டு செல்ல முனைகிற கஞ்சா, புகையிலை, போதை பொருட்கள், மதுபானம், சமூக வலைத்தள பாவங்கள், ஆன்லைன் சூதாட்டங்களிலிருந்து அவர்கள் முழுவதுமாக விடுவிக்கப்படவும், சத்துருவின் கண்ணிகளில் சிக்காதபடி காக்கப்படவும், ஆத்துமா குணப்படவும், ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரும் மனம் திரும்பவும், பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் விடுவிக்கப்படவும், ரட்சிக்கப்படவும், பரிசுத்தமாக வாழவும் தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பள்ளி கல்லூரிகளில் படித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் சம்பூர்ணமான ஞானத்தை பொழிந்தள்ள வேண்டும் எனவும், கர்த்தரின் கரம் அவர்களோடு அமர்ந்திருந்து ஞானத்தால் நிறைத்திடவும். ஆண்டவரே, ஆண்டவருடைய தேர்வுக்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகள் ஆரோக்கியம் சுகபலத்தோடு கர்த்தருடைய ஞானத்தால் நிறைந்து ஆசீர்வாதமாய் சிறப்பான மதிப்பெண்கள் வெற்றி பெறவும் தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, குழந்தை பாக்கியத்துக்காக உம்மிடமிருந்து எதிர்பார்ப்புடன் காத்திருக்கும் ஸ்திரீகள் வாழ்வில் அற்புதம் செய்திட வேண்டும் எனவும், அவர்கள் குறைகளை அகற்றி சந்தானத்தை விருத்தியடை செய்திட, திருமண வயதடைந்த வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தள்ளி குடும்பம் கட்டி எழுப்பப்படவும், கர்ப்பமான ஸ்திரீகளுக்கு உரிய காலத்தில் ஆரோக்கியமான சுகப்பிரசவம் உண்டாகவும் தேவரி தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, குடும்பங்களில் தேவ சமாதான நிறைவாய் பெருகவும், பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகை தந்தள்ளவும்,
ஒவ்வொருவரின் அப்பம், தண்ணீர், வருமானம், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், தீவிரவாதம், பயங்கரவாதம், மதவாதம் எங்கள் தேசத்தை விட்டு துரத்தப்படவும், மக்கள் பயமின்றி சமாதானமாக வாழவும் தேவரீர் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.